பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றரை வார்த்தை: தீய நாட்டங்களுக்கு ஒருவர் இடம் கொடுத்தால் அவையே அவரை அழித்துவிடும். அவர் பகைவரின் நகைப்புக்கும் ஆளாவார். Evil desire will destroy you and make you a joke to your enemies. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 6 வசனம் 4. நம் மரியணையைப் போல எப்பொழுதும் நாம் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். கர்வமும் தலைகணமும் ஆணவமும் நம் வாழ்வில் நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய பலவீனத்தை நாம் கண்டுணர்ந்து திருந்தி வாழ நம்மை இந்த கர்வமும் ஆணவமும் தலைகணமும் அனுமதிக்காது. நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து மரியணையைப் போல நாம் தாழ்ச்சியோடு வாழ வரம் கேட்போம். தாழ்ச்சி நம்மிடத்தில் வந்தால் நம்முடைய தீய குணங்கள், நம்முடைய பலவீனங்கள் நம்மால் உணர முடியும். நாம் நம் மரியணையிடம் எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலமாக இருக்க நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் உதவியை பெற்றுத்தர நம் அம்மா மரியணையிடம் ஜெபிப்போம். ஜெபமாலை தினமும் நாம் சொல்லும் பொழுது நம்முடைய மரியணை நமக்கு பாதுகாப்பாக இருந்து நாம் பாவத்தில் விழாதபடி பாதுகாப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருளீவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசிலா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோகுற கண்டோம். மாசிலா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோகுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம்.